guys, வீடியோல பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி மேக் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நியூ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டோட எப்படி நம்ம மேக் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் photoroomன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து align motion, அதுக்கு அடுத்து நம்ம nodevideo editorன்ற ஆப் யூஸ் பண்ணுவோம். அந்த 3 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் guys. photoroomன்ற ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபுல் சைஸ் போட்டோவா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த போட்டோல பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக அந்த ஆப்பை பயன்படுத்துறோம் guys. இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு எந்த போட்டோ வேணுமோ அந்த போட்டோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகி பேக்ரவுண்டை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் guys. கொடுத்த பின்னாடி இங்க பாருங்க இந்த இதில் பாருங்க கிளாசிக்கல்னு இருக்கு. இதில் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தான் வேணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்காக்கும். அது கொடுத்து கீழே பாருங்க சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கனால சேவ் பண்ணல. நீங்கள் மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்க ஃபோட்டோவை எடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம அலைன் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைன் மோஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த கீழே பச்சை கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் நேம் கொடுக்குறனால கொடுத்துக்கோங்க. ரேஷியோ வந்து 9:16 கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து 1080p கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் 30 fps கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து இங்கே பாருங்கள் பிளாக் கலர்லேயே கொடுத்துட்டு கிரெடிட் கீழே பாருங்கள் கிரெடிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலரில் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க guys. அதுக்கடுத்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அடுத்து அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஆட் பண்ணிக்கலாம் guys. ஆட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ப்ளஸ் கொடுத்துருங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு மேலே 3 ஐக்கான் கொடுத்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜை. அந்த இமேஜை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணலாம் guys. அதே மாதிரி கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு 3 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் guys. அதே மேலே இருக்கிற 3 ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே தள்ளிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க இமேஜ் இங்கே பாருங்கள் இந்த நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை இந்த எண்டு வரையும் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எந்த சைடு இருக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சைடு இருக்கும். இதை கொடுத்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்த இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வியூ ஆல் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க guys. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜை கரெக்டாக இது வரையும் இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக நம்ம அந்த டெம்ப்ளேட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணால் டெவலப் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட இமேஜை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் இருக்குது. அதனால நம்ம பிளண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க பாருங்கள். பிளண்டிங் அண்டு ஒப்பாசிட்டின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டன்ட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். வந்த பின்னாடி நீங்கள் பாருங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படியும் கையில் ட்ராக் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள் மூவ் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சைடு 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கொடுத்து பண்ணிக்கலாம் guys. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை ட்ராக் பண்ணி கீழே கொடுத்துருங்க. கீழே கொடுத்துட்டிங்கன்னா அது பின்னாடி போயிடும். நம்மளுக்கு பின்னாடி போயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக வருது. இப்போ வந்து நம்ம அந்த ஆட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் எஃபெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு லூம் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் அந்த கலர் மாறும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கலரே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிளண்டிங் ஆப்ஷனில் குறைச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் அழகாக தெரியும். நம்ம ஒரு 50 கொடுத்துட்றேன். நான் இதை அந்த அளவுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் வீடியோ கொடுத்து பட்டர்ஃப்ளை இமேஜ் கொடுத்துட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா லூம் ஷிஃப்ட் அப்படின்றத அதை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் guys.
எந்த கலர் வேணுமோ, எந்த பட்டர்ஃப்ளை கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுட்டு அதோட சைஸை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக பெருசாக வேணும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இமேஜுக்காக ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோவை இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி கலர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஃப்ரேம் செகண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வச்சு அந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்களா அதை கிளிக் பண்ணி இதை கட் பண்ணிடுங்க. இது ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம எது வரை வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 3 இமேஜுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பாருங்கள் 3க்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதை கட் பண்ணிடுறேன். நான் சாம்பிளுக்காக தான் நான் வச்சுருக்கேன், அதனால் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட் ஆஃபில்ட்டு போய்ட்டு இதோட கலர் நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இதை நல்லா ட்ராக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக கிளிக் பண்ணி கீழே தள்ளிக்கோங்க. இருங்க வர ஒரே செண்டு. பாருங்கள் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள் ட்ராக் ஆயிடுச்சு. ட்ராக் ஆன பின்னாடி பாருங்கள் இதுவும் பின்னாடி போயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரே கலரில் இருக்கான்னு பார்ப்போம். அதனால் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துட்டு எஃபெக்ட்டில் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்குவோம். ஒரே கலர் இருந்தால் நல்லா இருக்காது. நான் இந்த ட்ரெஸ் கலரே இருக்குதான்னு பார்க்குறேன். கொடுத்துட்டு இந்த கலர்லேயே ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து அடுத்த இமேஜுக்கு பாருங்கள். அடுத்த இமேஜுக்கும் நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி கரெக்டாக கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக சைஸு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேனுவலாக ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, இங்கே பாருங்கள் கீழே கொடுக்குற ஆப்ஷன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக எந்த இதில் வேணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்டில் போய்ட்டு இதோட கலர் நம்ம டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். காய்ஸ் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டேன். கலர் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒவ்வொன்றா மாறி அழகாக வருது. ஓகே காய்ஸ் இது வருது. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் கரெக்டாக எண்டு வரையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டுனா உங்களுக்கு கரெக்டாக வரும். கொடுத்த பின்னாடி நம்ம அதுக்கடுத்து ஒரு இமேஜ் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த இமேஜ் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ இருக்கிற ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லினிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். லினிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு, அந்த ரெயின் எஃபெக்ட்டோட எப்படி நம்ம வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றது. இங்கே பாருங்கள் காய்ஸ், நான் ஒரு டைம் சும்மா நியூ தமிழ் டெக்குன்னு மட்டும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் டெக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நியூ தமிழ் டெக்குன்னு ஆட் பண்ணிட்டேன். அதோட கலரை சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இங்கேயே இருக்கும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். இது கரெக்டாக பொசிஷன் பார்த்து வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். வச்ச பின்னாடி இங்கே பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பொசிஷன் பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துட்டோம் காய்ஸ். இதை வந்து நம்ம அனிமினேஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் அந்த இமேஜை இந்த இது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் ஆட் எஃபெக்ட்னு இருக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் லினிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லினிக்ஸ் ஆட் பண்ணுறது வந்து நம்ம இதில் வந்து தான் இதுலேயே வந்து லினிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நோ வீடியோன்ற அதில் போய் நம்ம கலர் கொடுத்துட்டு அதை வந்து மறுபடியும் இதில் இம்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்காக நான் சொல்லி காட்டுறேன். இதை எப்படி அனிமேட் பண்ணுறன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எஃபெக்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு கீழே பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக ஒரு டூ செகண்டுக்கு மட்டும் வச்சு கட் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட் இருக்குது பாருங்கள், கரெக்டாக 2 செகண்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ இங்கே பாருங்கள் இந்த சைட் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் தூரம் ஒரு 30 செகண்டு அந்த மாதிரி அளவுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செகண்ட் அந்த மாதிரி 1:40 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு செகண்டுக்கு மேலே கொடுத்து இந்த ரேஞ்சை ஸ்டார்டிங் ரேஞ்சை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டீங்களா? பண்ண பின்னாடி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காம்பவுண்டுன்னு இருக்கும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் லேயர் காம்பவுண்டுன்ட்டு இருக்கும். அந்த காம்பவுண்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்கேலுன்னு இருக்கும் பாருங்கள். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1. நான் சும்மா குத்துமதிப்பாக உங்களுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த ஆப்ஷனை எல்லாத்தையும் கொஞ்சமாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு ஒரு 1:45 வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரிசர்ச்ன்னு இருக்க பாருங்கள். அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நான் ஒரு 1 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. -1 வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டு ஆல்ஃபாவை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கிட்ட கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஈஸி இன் அப்படின்ட்டு இருக்கிறத வந்து ஃபுல்லாக 100 வச்சுருங்க. ஈஸி அவுட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு -0 100 வச்சுருங்க. வச்சுட்டு ஓவர் லேப்ன்றத பாருங்கள் ஃபுல்லாக 100 வரையும் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த அனிமேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அனிமேஷன் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம அனிமேஷன் ரெடி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் லினக்ஸ் எழுதுறீங்களே, இப்போ லினக்ஸ் எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண பின்னாடி இந்த இதை கிளிக் பண்ணி காப்பி த எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு அடுத்த லினக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோ அந்த லினக்ஸில் நின்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது டெலிட் பண்ணிடுறேங்க. இது டெலிட் பண்ணிட்டு நான் லினக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த நோவிடியோன்ற சொல்கிறதுல இப்போ போய் நம்ம அந்த லினக்ஸை வந்து கலர் கொடுத்துக்கலாம். நான் அதை எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி லினக்ஸ் டைப் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட் கொடுத்து தனியாக நியூ ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் லினக்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணி நம்ம சொன்ன அனிமேஷன்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம நோவிடியோன்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் லினக்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் எதில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆட் ஆகுது. இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு எந்த அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண நம்ம லினக்ஸ் எழுதி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. எதுன்னு பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன், ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை மாதிரியே இப்போ இதை லைட்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிட்றேன். இதோட ஆடியோ சவுண்டெலாம் குறைச்சிட்றேன். குறைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்டில் நான் ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கீழே எதாவது பாஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோவே அசட் ஸ்டோர்னு இருக்கும். அதில் போயிட்டு க்ளோ அண்டு ஸ்கேன் இருக்குது பாருங்கள். க்ளோ அண்ட் ஸ்கேன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவாலுவேஷன் இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் மாறும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ வச்சு பாருங்கள். அது உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறையா இது வரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் வச்சு எவாலுவேஷன் கொஞ்சம் வச்சுட்டேன். ரேடியஸும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்கேட்டரிங்னு இருக்குது. அதையும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ நான் ஸ்கேட்டரிங் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். மைனஸ் பாருங்கள் 4, 6 அந்த மாதிரி வேல்யூவில் வச்சிட்றேன். அதுக்கடுத்து இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். அதிகப்படுத்திட்டு இங்கே பாருங்கள் சாலிட் கலர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள் எஃபெக்ட் கலருங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து அழகாக நம்மளுக்கு கலர் ரெடி ஆகிடுச்சு. இதை கொடுத்த பின்னாடி உங்களுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் க்ளோ ஸ்கேனை ஆட் பண்ணிவிட்டு அந்த அசட் ஸ்டோரில் போய்ட்டு க்ளோ ஸ்கேனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கைஸ். கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டோரில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆட் கொடுத்துட்டு அசட் ஸ்டோரில் பாருங்கள் நிறையா ஃபில்டர் இருக்குது. இதில் வந்து நிறையா யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கொடுத்த பின்னாடி என்ன பண்ணுறீங்க, அடுத்து நான் இது மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பின்னாடி பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ்போர்ட் கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு இங்கே பச்சை கலரில் ப்ளஸ் இருக்கும். கொடுத்துட்டு இந்த ஃபைலை போய் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் கைஸ். அதனால்
அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது அந்த ஃபோல்டர் எதில் இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள். நான் இந்த லினிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் லினிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது வந்து பிளாக் கலரில் தானே இருக்குது. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி பிளாக் கலரில் இருந்தாவே நம்ம பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி கொடுத்துட்டு அதில் பாருங்கள் லைட் அண்ட் இருக்கும், ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் இந்த சவுண்டை மட்டும் குறைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ண சவுண்டை மட்டும் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன் கைஸ், இல்லைனா காப்பிரைட் இஷ்யூ வரும். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ இந்த சாங்கு பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சாங்கை வந்து நம்ம கரெக்டாக பெருசு பண்ணிக்கலாம், சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். சைஸ் கிளிக் பண்ணிட்டு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாருங்கள் இது கரெக்டாக நம்ம பண்ணியாச்சு. இதை வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அழகாக வருது நம்மளுக்கு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த பட்டர்ஃப்ளை மேலே சுற்றுற பட்டர்ஃப்ளை அந்த ஒரு எஃபெக்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. அந்த எஃபெக்ட்டை நம்ம டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண பின்னாடி அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் கைஸ். அதே பிளண்டிங் ஆப்ஷனில் கொடுத்துட்டு லைட்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை பெருசு பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக இங்கே வச்சு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணி பட்டர்ஃப்ளையை கிளிக் பண்ணிவிட்டு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லெட்டருக்கு தகுந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. இப்போ பாருங்கள் பட்டர்ஃப்ளை நம்மளுக்கு அழகாக சுற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை கரெக்டாக சுற்றிடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து இது வரையும் தான் இருக்கணும்னு சொல்லி கரெக்டாக லேயர்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக கடைசி வரையும் வேணும். நம்ம அந்த பிளண்டிங் ஆப்ஷன் வந்து இதை வந்து ஃபுல்லாக கடைசி வரையும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். அதுக்கடுத்து இந்த லினிக்ஸ் ஆட் பண்ண மாதிரி அதையும் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். கொடுத்த பின்னாடி இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோவை பாருங்கள், இந்த 3 ஃபோட்டோ தான் பண்ணியிருக்கோம். அதனால் இதை இதுவரைக்கும் கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். நான் இதில் பாருங்கள் நம்ம 3 ஃபோட்டோ தான் கொடுத்துருப்போம். அதனால் 3 ஃபோட்டோ வரையும் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். 3 ஃபோட்டோக்கிற வரையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ரெடி கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கலரை கூட வேணும்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பிளண்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டிங்கில் போய்ட்டு இங்கே பாருங்கள் பிளண்டிங் ஆப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஒப்பாசிட்டி அதிகப்படுத்துங்க, கம்மி பண்ணி பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு அது பிடிக்கல என்ன கலருக்காக மாற்றணும்னா இன்னும் அதே மாதிரி எஃபெக்ட் போய்ட்டு அந்த எஃபெக்ட் லூம் ஷிஃப்ட்ன்ற எஃபெக்ட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் மாற்றி பாருங்கள், கலரை மாற்றி பாருங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரை எந்த கலர் சூஸ் ஆகுதோ அந்த கலர் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம இப்படி மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதை வந்து எக்ஸ்போர்ட் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் கைஸ் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம ரெடி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.